வணக்கம் வெற்றி, வணக்கம். இன்னைக்கு வெற்றி வீட்டு சமையல் என்ன பண்ண போறீங்க? வணக்கம். இன்னைக்கு வெற்றி வீட்டு சமையல்ல ஒரு கூலா சில்லுன்னு ஒரு முக்கணி பாயாசம் பண்ண போறேன். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிள், ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். அதுதான் இன்னைக்கு பண்ண போறேன். முக்கணி பாயாசம் பண்ண போறோம் இன்னைக்கு. அதுக்கு நம்ம பால் 1 லிட்டர் நல்லா காய்ச்சி சுண்டை காய்ச்சி வச்சுருக்கேன். 1 லிட்டர் பால். இன்றைக்கி ஒரு மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன வாழைப்பழம், 2 வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். ரஸ்தாளி இல்லைன்னா மலை வாழைப்பழம். அப்புறம் பலாப்பழம் ஒரு 3 சொலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, சாரப்பருப்பு, பாதாம் பொடிச்சது, முந்திரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது, காஞ்ச திராட்சை. இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கணும். ஒன்று அரைச்சிக்கலாம் தனித்தனியாக. ஃபஸ்ட்டு நான் வாழைப்பழத்தை போட்டு அரைச்சிக்கிறேன் மிக்சியில் போட்டு. இது 3 நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நான். பாருங்கள். இப்போ நான் மாம்பழத்தை போடுறேன். அதில் வாழைப்பழம் மசிச்சு வச்சோங்க. அடுத்தது பலாப்பழம் மசிச்சு வச்சது. பால் நல்லா காய வச்சுட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கலக்கணும். நம்ம நாட்டு சக்கரை கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா எல்லாமே இனிப்பான பழங்கள், வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் எல்லாம். அதனால் இனிப்பு கொஞ்சம் தான் போடுறேன். 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 2 ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் முந்திரி வறுக்க வேணாம், பச்சையாக தான் போடணும். முந்திரி, திராட்சை, பாதாம் பொடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாரப்பருப்பு. லாஸ்ட்டில் நம்ம டேஸ்ட்டுக்காக சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் நெய். டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அதுக்காக. முக்கணி பாயாசம் ரெடி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அழகாகவும் ஒரு கலரு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுட்டு வர கெஸ்ட்டுங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் பரிமாறினீங்கன்னா கண்டிப்பாக 1 கப்பு குடிச்சிட்டு 2வது கப்பு கேட்பாங்க யாராக இருந்தாலும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சில்லுன்னு கூலாக குடிங்க இந்த வெயிலுக்கு, சம்மருக்கு. இந்த மாதிரி சூப்பராக இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.